இஸ்பலாவுடைய வார்த்தை இதுதான். பாலஸ்தீனா நம்முடையதாக மாறுவது மட்டுமல்ல, எதிர்க்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். யூதர்களை உலகத்தில் இல்லாதபடி செய்யணும். அது வரைக்கும் நீங்கள் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். உயிரை நீங்கள் தியாகமிடுங்கள். ஏன் தர்மா இதை சொல்லுகிறேன்? உயிரை தியாகமிட்டால் சொகசான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வார். மிக அருமையான வாழ்க்கை உங்களுக்கு பரலோகத்தில் காத்திருக்கிறது. மனைவியா, கணவனா, எந்த சுகம் உங்களுக்கு வேணும்? எல்லா சுகமும் உங்களுக்கு மேலோகத்தில் காத்திருக்கிறது என்று இஸ்பலா சொன்னாரே ஒழிய, இஸ்பலாக்கு இன்னொரு வார்த்தை தெரியல. அப்படின்னா மேலோகத்தில் உனக்கு காத்திருக்குது என்றால் பாலஸ்தீனா உனக்கு எதுக்கு என்கிற அடுத்த கேள்வி வருகிறது நமக்கு. ஆனால் இந்த கேள்வி அவருக்கு வரல. தற்கொலை படைக்காரர்களுக்கு மேலே இருக்குன்னு காட்டக்கூடியவர், ஆனா கீழே எதற்கு சண்டையிடுகிறோம் என்று காட்ட முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், கீழே இருக்கிறவைகளை விட்டு விடுங்கள், ஏனெனில் நானும் உலகத்தார் அல்ல, நீங்களும் உலகத்தார்கள் அல்ல. இவருடைய வார்த்தை எங்கேயோ கொண்டு போகுது நம்ம.